guys, welcome back to my channel Green Stone 5. நான் உங்க ரேவதி. இன்னைக்கு என்னடா சாரில கட்டிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு சவுத் இந்தியன் செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கூட நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் வெளியில போய் ஒரு பார்லர்ல போய் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்றது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்கு, ஒரு சேஃப்டி இல்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நான் வந்து இன்னைக்கு ஒரு செல்ஃபா பிரைடல் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா நீங்களே டக்குன்னு ரெடி ஆகிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நெத்தி சுட்டி வைக்கலான் இருக்கேன். அதுக்காக நான் ஸ்ட்ரெயிட் நேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவிட்டு அந்த நான் ஸ்ட்ரெயிட் நேர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நெத்தி சுட்டியை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த பின் இருக்கு இல்லைங்களா, அந்த பின் வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முடியை வந்து அந்த நெத்தி சுட்டியோட அந்த செயின் வந்து தெரியாத மாதிரி நான் வந்து ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டாலர் மட்டும் தெரியும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹேர் ஸ்டைல் சூப்பராக அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நான் வந்து பண்ணிக்கிறேன். அந்த ட்விஸ்ட் பண்ண ஹேரை வந்து நான் குஷி பின்னு வச்சு நல்லா டைட்டாக குத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடு நான் வந்து ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன ஹேரை வந்து நான் ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி நான் தான் பின்னிக்கிறேன். 3 கால் பின்னாமல் இந்த மாதிரி ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி பின்னும்போது பார்க்குறதுக்கு ஹேர் ரொம்பவே அடர்த்தியாக தெரியும். இதே மாதிரி நீங்களும் வந்து பின்னிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிஸ்டைல் பின்னல் பின்னிட்டு நான் வந்து ஒரு பீட்ஸ் வச்ச ஒரு ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மெஸ்ஸியாக பண்ணி விட்டுக்கிற ஹேர் ஸ்டைலில் அப்போ தான் ரொம்ப வலிச்சு சீவனமாக இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரியும். இந்த மாதிரி கையில் நீங்கள் இந்த மாதிரி ஹேரை வந்து எடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து பிளாஸ்டிக் பூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டில் வந்து எது நல்லாயிருக்கோ அந்த பூ வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒயிட் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்தது, நான் அதனால் வந்து அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து நல்லா வந்து பின் வச்சு குத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து பீட்ஸ் வந்து ஹேர் ஸ்டைலில் வந்து வைக்கிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷனாக அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு நான் கார்னியரோட மிஸ்லர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் வந்து ஐக்கு வந்து நல்லா கன்சிலர் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஐ மேக்கப் வந்து ரொம்ப நேரம் நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து க்ரீஸ் ஏரியாவில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் பிளெண்டிங் பண்ணும்போது ஐ மேக்கப் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு டார்க்கர் ஷேடை எடுத்து நான் அதே மாதிரி க்ரீஸ் ஏரியாலையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸில் இருக்க அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, அதே கலரை வந்து நான் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்லேருந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக தெரியும், சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ கலரில் இருக்க கலர் வந்து நான் லிட் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து லிட் ஏரியாவில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னர் கார்னருக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் சூஸ் பண்ணி நான் வந்து ஐ மேக்கப் பண்ணி முடிச்சிட்டேன். காஜல், ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ இதெல்லாமே நான் ஃபில் பண்ணி ஐ மேக்கப் முடிஞ்சாச்சு இல்லைங்களா. இப்போ ஃபேஸ் மேக்கப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைஸ் வந்து அப்ளை பண்ணிக்க. இது ப்ரைமரும் கூட தான், ஸோ நமக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் ஒலிவா ஃபவுண்டேஷனும் கொஞ்சம் ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு திட்டாக இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மேக்கப் வந்து நல்லா செட் பண்ணுறதுக்காக நான் டிரான்ஸ்லேட்டர் பவுடர் எடுத்து நல்லா வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதனால் நமக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆனாலும் மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் கட்டிங் பண்ணிக்கிறேன், அதாவது கான்டோரிங் பண்ணிக்கிறேன். நான் எங்கெல்லாம் எனக்கு வந்து ஃபேஸ் நல்லா ஷார்ப்பாக தெரியணுமோ அங்கெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிறேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம வீட்டுக்குலாம் டச்சப் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைலைட் பண்ண போகிறேன். என்னோடய டீ ஜோன் ஏரியா இந்த மாதிரி எனக்கு ஹைலைட் பாயிண்ட் எங்கெல்லாம் தெரியணுமோ அங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ பார்க்க ரொம்பவே ஹைலைட்டிங்காக தெரியும். அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு நான் லைட்டாக டிரான்ஸ்லேட்டர் பவுடர் வந்து யூஸ் பண்ணி ப்ளஷ்க்கு நான் இன்றைக்கி வந்து க்ரீம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். பவுடர் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணல, நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காக தெரியும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பொட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து சவுத் இந்தியன் லுக் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து டாட்டாக வச்சுக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் நான் வந்து சில்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். வெட்டல் வயலேருந்து ஒரு டார்க் லிப்ஸ்டிக் தான். இன்றைக்கி மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டாகவே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மேக்கப் வந்து நான் ரெட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். ஹைலைட் பண்ணுறதுக்கு என்னோட லிக்விட் ஹைலைட்டரை வந்து எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டிங்காக தெரியணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சாச்சு. இப்போ நான் ஜுவல்ஸ் போட்டுக்கிறேன்.
ஜுவல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபினிஷிங் லுக் வந்து இதுதாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சவுத் இந்தியன் ஒரு பிரைடல் மேக்கப் வந்து சூப்பராக நம்மளே க்ரியேட் பண்ணியாச்சு. அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சவுத் இந்தியன் செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக் இதோ. அவ்வளோதான் மை டியர் செல்ல குட்டீஸ். இந்த சவுத் இந்தியன் செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இந்த மேக்கப் எப்படி பண்ணுறது நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக உங்களோட இந்த வெட்டிங்க்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு மேக்கப் லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லுக் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from ரேவதி. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் கிரீன் ஸ்டோன் 5.